நீங்க ஒரு ட்ரேடரா? இல்ல கேம்ப்ளரா? உங்களையும் நீங்க கேட்டுக்கோங்க. மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவரபுளா போனா, பெர்ஃபெக்ட் நான் அனலைஸ் பண்ண மாரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவரபுளா போகல, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட்ட ரிக் பண்ணிட்டாங்க, என்ன ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதாவது கிரிப் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ப்ராஃபிட் வந்தா கம்ப்ளீட் பார்ட்டி மூடுக்கு போயிருவீங்க. இன்கேஸ் லாஸ் வந்ததுன்னா, ஐயோ போச்சேன்னு தலையில கை வச்சுட்டு உட்காந்துருவீங்க. இந்த மாரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கேசினோல உட்காந்துட்டு இருக்கவனுக்கும், ட்ரேடிங் ஸ்க்ரீன்ல உட்காந்துட்டு இருக்கவனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஜஸ்ட் நீங்க உங்களோட கேசினோக்கு பதிலா ஒரு ஜெரோதா ஸ்க்ரீன்லயோ இல்ல ஒரு ஏஞ்சல் ஸ்க்ரீன்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இதுக்கான மேஜர் ரீசனே ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும்போது உங்கள் பிரெயின்லேருந்து ஒரு டொப்பமைன் செக்ரீட் ஆகும். அது ஒரு டொப்பமைன் ஹார்மோனல் ஒரு ஃபேக்டர் மாதிரி. அது செக்ரேட் ஆகும்போது அது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தோணும். ஸோ அந்த ஒரு ஹையை நீங்கள் திருப்பி அட்டைன் பண்ணுறதுக்காக திருப்பி ட்ரேட் எடுப்பீங்க. ப்ராஃபிட் வந்தால் திருப்பி ட்ரேட் எடுக்கிறீங்க. லாஸ் வந்தாலும் திருப்பி ஏன் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அதோட லாஸ்ட் டைம் ப்ராஃபிட் வரும்போது ஒரு ஹை வந்தது இல்லையா, அதை நான் திருப்பி ஃபேஸ் பண்ணணுன்றதுக்காக அந்த விட்ட லாஸை பிடிக்கணும்னு ஒரு ரிவெஞ்ச் ட்ரேட் போடுவீங்க. ஸோ எப்போவுமே ஒன் மோர் ரவுண்டுன்ற மாதிரி திருப்பி ஒன் மோர் ட்ரேடுன்னு பண்ணிக்கிட்டே ஒரு லூப்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பீங்க. இதே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரை ட்ராக் பண்ணிங்கன்னா, அவங்க ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி இல்லை அவங்க லாஸ் எடுத்தாலும் சரி, அவங்க ஃபேஸில் எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனுமே இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க ப்ராஃபிட்டையும் சரி லாஸையும் சரி ஒரே விஷயத்தில் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. ப்ராஃபிட்டை டோட்டலாகவே ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த ப்ராஃபிட் ஒரு செகண்டரியாக தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்களே உங்களை லாஸ்ட் டைம் கேட்டுக்கோங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்துப்பீங்க இல்லையா, அந்த பெரிய ப்ராஃபிட் எடுக்கும்போது என்ன பண்ணீங்க? டிட் யூ சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸாக, ஓகே இதுதான் நடந்தது, இன்றைக்கி நான் இப்படி தான் ட்ரேட் எடுத்தேன், இப்படி தான் செட்டப் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கவே மாட்டீங்க, ஜேர்னல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அதுக்கு பதிலாக இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப் ஸ்டோரியாக போட்டிருப்பீங்க, இல்லை அதாவது குரூப்பில் பாரு நான் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டேன் அப்படின்னு போட்டிருப்பீங்க. அதே தான் லாஸ் வந்துருச்சுன்னா பாரு இவ்வளோ லாஸ் வந்துருச்சுன்னு போய் கண்டிப்பாக நம்ம யாரும் சொல்லியிருக்க மாட்டோம். பட் அதுக்கு பதிலாக ஏன் லாஸ் ஆச்சுன்னு உட்காந்து அனலைஸும் பண்ண மாட்டோம். விட்ட லாஸை எப்படி பிடிக்கலான்ட்டு ரிவெஞ்ச் ட்ரேடிங் மைண்ட் செட்லேயே தான் யோசிச்சுட்டு இருப்போம். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸு பிஎன்எல்ல ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க, எக்ஸிக்யூஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் என் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணனான்ட்டு. ஸோ இஃப் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் ஃப்ரம் கேம்ப்ளர்ஸ் மைண்ட் செட்லேருந்து ட்ரேடர்ஸ் மைண்ட் செட்டுக்கு வரணும்னா, நம்மக்கிட்ட என்ன கண்ட்ரோல் இல்லையோ அதை விட்டுறணும். ஸோ ப்ராஃபிட்ன்றது மார்க்கெட் கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. ப்ராசஸ்ன்றது நம்மக்கிட்ட இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த லாங் ரனில் ப்ராஃபிட் வந்துடும். மார்க்கெட்டை நீங்கள் எப்போவுமே பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணால் தான் மார்க்கெட்டு உங்களை ஏடிஎம்மாக ட்ரீட் பண்ணாது. இல்லைனா எப்போவுமே உங்களை ஏடிஎம்மாக ட்ரீட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து காசு பிடுங்க தான் பார்க்கும்.